ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நலவாரியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்மார்ட் கார்டு வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் வாங்க ரெடியாக இருந்தீங்கன்னா மட்டும் போதும். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் கார்டில் எத்தனை வகையான கலர் ஸ்மார்ட் கார்டு கொடுக்க போகிறாங்க, ஸோ யாருக்கு எந்தெந்த கலர் ஸ்மார்ட் கார்டு கொடுக்க போகிறாங்க, ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஸ்மார்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதை எப்படி அப்ளை பண்ணுறது, அதுபோக உங்கள் ஸ்மார்ட் கார்டோட ஸ்டேட்டஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அமைப்புச்சாரா தொழிலாளர் நல வாரியம், கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் மற்றும் உடல் உழைப்பு தொழிலாளர் நல வாரியம், இந்த மாதிரி தமிழகத்தில் மொத்தம் 18க்கும் மேற்பட்ட தொழிலாளர் நல வாரியங்கள் இருக்குது. ஸோ இதனோட பயன்கள் என்ன அப்படின்னா, ஒரு அமைப்பு சார்ந்த ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கு இதில் பயன் கிடையாது. ஒரு அமைப்பு சாராமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது செங்கல் சூளையில் வேலை செய்கிறவங்க, அதே மாதிரி கட்டுமான தொழிலில் ஒரு நிரந்தரமான ஒரு பணியே இருக்காது. அதுபோக உடல் உழைப்பு தொழிலாளராக இருப்பாங்க, அதாவது வீட்டில் இருந்தபடியே அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தையல் தொழில் தெரியும். அதுபோக சலவை தொழில் செய்கிறவங்க, முடி திருத்துவோர், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வேலைகள் செய்வோர், அதாவது மரத்தச்சராக இருக்கட்டும், வெல்டரு, பிளம்பரு, இந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு ஒரு அங்கீகாரமே இல்லாமல் ஒரு தொழில் செஞ்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு கூலி தொழில் செய்கிறது. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசின் மூலமாக பார்த்திங்கன்னா நலவாரியங்கள், அதாவது தொழிலாளர் நலவாரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் பார்த்திங்கன்னா 1990 அந்த காலகட்டங்களில் இந்த நலவாரியங்கள் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த நலவாரியங்கள் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தமிழகத்தில் மொத்தமாக இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் வந்து இதில் பங்கு பெற்றுட்டு இருக்காங்க, பயனடைந்து வராங்க. அதன் அடிப்படையில் இப்போது கட்டுமான தொழிலாளரோ, உடல் உழைப்பு தொழிலாளரோ, அதுபோக பார்த்திங்கன்னா மற்ற நலவாரிய உறுப்பினர்கள் எல்லாத்துக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று தமிழக அரசு தரப்புலேருந்து கடந்த டிசம்பர் மாதம் எல்லாத்துக்குமே ஒரு மெசேஜாக அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, வாரியத்தில் பதிவு செய்த உறுப்பினர்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதன் அடிப்படையில் அவங்களோட புகைப்படம், லேட்டஸ்ட்டாக எடுத்த புகைப்படம் மற்றும் அவங்களோட கையெழுத்து, இந்த ரெண்டையுமே வந்து உடனடியாக அப்லோட் பண்ணணும். அதுக்கான கடைசி தேதி டிசம்பர் 30 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளும் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து இதை ஷேர் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி நம்மளும் எக்கச்சக்கமான வீடியோஸ் எல்லாமே போட்டிருந்தோம். ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்மக்கிட்டையும் காண்டாக்ட் பண்ணி ஸோ ஸ்மார்ட் கார்டுக்காக அப்ளை பண்ணியிருந்தீங்க. எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இந்த ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ அந்த ஸ்மார்ட் கார்டு சம்மந்தமாக ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் ஒன்று தமிழக அரசு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது அரசு தரப்புலேருந்து சொன்னது மட்டும் இல்லாமல் நம்மளோட வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் கார்டு கிடச்சா இதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்குறீங்க. இந்த ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ரேஷன் கார்டு மாதிரியோ ஓட்டர் ஐடி மாதிரியோ தான் உங்களுக்கு இருக்கும். இனிமேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்காவோ அல்லது இப்போ வரக்கூடிய அதை இந்த மாதிரி பேப்பராவோ இதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா, இந்த மாதிரி புக்கு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ பேப்பர்லேயும் நீங்கள் வந்து வச்சுக்க மாட்டீங்க. உங்களுக்கு பர்ஸ்லேயே வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு இப்போ பிரிண்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்படின்னு இருக்குது, அதில் நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஸோ இதில் எப்படி ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம போட்டிருப்போம் வீடியோ. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேட்டஸும் வந்து செக் பண்ணிக்கலாம். அப்லோட் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்படின்னு இருக்குன்னா ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் இந்த தமிழ்நாடு அமைப்புச்சாரா தொழிலாளர் நலவாரியம் இந்த வெப்சைட்டில் யூசர் ஐடி ப்ளஸ் அதோட பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாலே ஸோ நீங்கள் வந்து எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னா, இதில் ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்கும் அப்லோட் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர்னு, அதை கொடுங்க. அதை கொடுத்ததும் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், யுவர் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோடட் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஹஸ் பீன் அப்ரூவ்டு, தி ஃபீச்சர்ஸ் கேன் பி யூஸ்டு ஒன்லி ஒன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடியே உங்களோட ஃபோட்டோ ப்ளஸ் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க. ஸோ அது வந்து ஆல்ரெடியே அப்ரூவ்டும் ஆயிடுச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த சர்வீசஸ் ஒரு டைமுக்கு மேலே இதை பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து இதில் அப்லோட் பண்ண முடியும். அது அப்ரூவ்டு ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு வந்து கார்டு ரிசீவ் ஆகிடும். ஓகேங்களா, ஆல்ரெடி ஹேஸ் பீன் அப்ரூவ்டுன்னு வந்துருச்சுன்னா, நான் இப்போது இந்த டிஸ்பிளேயில் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்கள் மாவட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா கொரியர் மூலமாகவே அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஒவ்வொரு மாவட்டத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொடுத்துட்ருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பத்தூர் மாவட்டம் கொடுத்துருக்காங்க, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், இந்த மாதிரி
மாவட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து கொரியர் மூலமாகவும் கொடுக்குறாங்க. அது போக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணி வந்து ஸோ அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, நலவாரி ஆஃபீஸே வர சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கொரியரில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அட்ரஸுக்கு கொரியரில் வரும் அப்படின்னா, நீங்கள் நலவாரியத்தில் இந்த ஐடி கார்டை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த ஐடி கார்டில் நீங்கள் ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த அட்ரஸுக்கு தான் கொரியரில் வரும். ஓகேங்களா, இதுதான் பார்த்திங்கன்னா தற்போது தொழிலாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் கார்டு. தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரிய அடையாள அட்டை அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த கார்டில் பார்த்திங்கன்னா என்னென்னமான விஷயங்கள் இதில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் உங்களோட ஃபோட்டோ இருக்கும், உங்களோட பெயர் இருக்கும், உங்களோட நலவாரிய அட்டையோட எண் இருக்கும். ஓகேங்களா, அதுதான் நலவாரிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். பக்கத்தில் முதலமைச்சரோட ஃபோட்டோ இருக்கும். ஸோ இதுதான் முன்னாடி பக்கம் இருக்கிறது. அதுவே பேக் சைடில் பார்த்திங்கன்னா உங்களோட நேம் இருக்கும் இங்கிலீஷில். அதே மாதிரி சன் ஆஃப், டாட்டர் ஆஃப், ஒய்ஃப் ஆஃப், ஸோ அது இருக்குது. உங்களோட அப்பாவோட பெயராக இருக்கலாம் அல்லது கணவரோட பெயராக இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க நலவாரியத்தில் அப்படின்னு இருக்கும். அதுக்கு அடுத்த ரினியூவல் டேட் எப்போவோ அந்த டேட் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் இருக்கும், டிஸ்ட்ரிக் இருக்கும், உங்களோட எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ இதெல்லாம் போக மேலே பார்த்தீங்கன்னா QR கோடு இருக்கும். இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். போக பின்னாடி பக்கம் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஆத்தரைசஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் சர்வீசஸ் மிஸ்யூஸ் மே லீட் டு கார்டு பிளாக். அதாவது இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆத்தரைசர் ஃபார் ஸ்பெசிஃபிக் சர்வீசஸ், அதாவது இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தரைஸ் பண்ணது, அதாவது முக்கியமான சர்வீசஸ்களுக்கு மட்டும்தான் இது பயன்படும். அது எந்த சர்வீசஸ்னால் இந்த தொழிலாளர் நலவாரியத்தில் இருக்கக்கூடிய பயன்களுக்கு மட்டும்தான் இது பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் இதை மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட கார்டு வந்து பிளாக் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கார்டை மஸ்ட் நாட் பி ஆல்டர். நீங்கள் இதை எதுவும் பண்ண முடியாது. இந்த கார்டை வச்சு நீங்கள் அதாவது பார்த்திங்கன்னா இதில் ஆல்ட்ரு பண்ணுறதோ அல்லது டூப்ளிகேட் எடுக்கிறதோ இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறதோ இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக இந்த கார்டு ஒன்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கப்புறம் எந்த ஒரு கார்டும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, நலவாரியத்திலேருந்து ஒரே ஒரு டைம் மட்டும்தான் கார்டு வரும். அந்த கார்டை நீங்கள் தொலைச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களால் கார்டு வாங்க முடியாது. அடுத்த ரினியூவல் அப்போ தான் பார்த்திங்கன்னா ரினியூவல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களோட கார்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரினியூவல் டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ரினியூவல் டேட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ரினியூவல் பண்ணி முடிச்சிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு கார்டு வரும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் ரினியூவல் பண்ணுறப்போ இந்த கார்டு வரும். ஸோ மற்றபடி நீங்கள் அப்பப்போ கார்டு நீங்கள் புதுசாக கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கார்டு அப்படிங்கிறது உங்களுக்கு ரிசீவ் ஆகாது. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், இந்த வீடியோலையும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கும் நலவாரியத்தில் ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நாங்கள் அப்ளை பண்ணி கொடுக்குறோம். அதோட ஸ்டேட்டஸும் நாங்கள் செக் பண்ணி சொல்கிறோம். சரிங்களா, ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட ஃபோட்டோ ப்ளஸ் உங்களோட சிக்னேச்சர், அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நலவாரிய அட்டை, அதில் கொடுத்த மொபைல் நம்பர், இந்த 4 டீட்டெயில் அனுப்பிச்சிங்கன்னா நம்ம இதை ஒரு சர்வீஸை எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் கொடுக்கக்கூடிய கார்டு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அமைப்புச்சாரா ஓட்டுநர்கள் மற்றும் பழுதுபார்க்கும் தொழிலாளர் நலவாரியத்தில் இந்த மாதிரி கார்டு கொடுக்குறாங்க. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ, பெயர், பதிவு எண் இதெல்லாமே இருக்கும். அதுபோக பார்த்திங்கன்னா உங்களோட பேக் சைடில் சேம் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் நேமு, சன் ஆஃப், டேட் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷனு, ரினியூவல் டேட்டு, நெக்ஸ்ட்டு ரினியூவல் டேட்டு, உங்கள் அட்ரஸு, உங்கள் டிஸ்ட்ரிக்கு, எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. மேலே QR கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்ன சிறப்பம்சங்கள் அப்படின்னா, நீங்கள் வந்து கட்டுமான தொழிலாளராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கட்டுமான தொழிலாளருக்கு இந்த மாதிரி தான் கார்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி ப்ளூ கலரில் தான் இருக்கும். சரிங்களா, ஒருவேளை அவங்க ஒவ்வொரு வகையான நலவாரியங்கள் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் 18 வகையான நலவாரியங்களுக்கும் ஒவ்வொரு வகையான வாரியங்களுக்கும் பார்த்திங்கன்னா கார்டு, அதாவது கார்டோட கலர் அப்படிங்கிறது டிவியேஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கட்டுமான தொழிலாளராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளூ கலர் கார்டு கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து அமைப்புச்சாரா ஓட்டுநர் மற்றும் பழுதுபார்க்கும் தொழிலாளர் நலவாரியமாக இருந்தால் உங்களுக்கு இது கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்கள் உடல் உழைப்பு தொழிலாளராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு க்ரீன் கலர் கார்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆஃப் கலர்ஸ் வந்து இந்த கார்டுலேயே அவங்க டிவியேஷன் காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ ஒருவேளை நம்மளோட வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க, ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி கார்டு ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னா கீழே இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. ஸோ என்னென்ன வகையான கார்டு கலர்ஸோட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை வீடியோவை போடுவோம். சரிங்களா, ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கான நியூஸ். இப்போது நீங்கள் நலவாரியத்தில் பதிவு செஞ்சுருக்கீங்க, நான் இது வரைக்கும் அப்ளையே பண்ணல ஸ்மார்ட் கார்டுக்கு அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ, உங்களோட சிக்னேச்சரை வந்து அப்லோட் பண்ணிக்கங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதுக்கப்புறம் அதோட ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கங்க, அப்ரூவ்டு ஆயிருக்கா இல்லை வந்து அது
அப்ளை மட்டும் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கங்க நான் சொன்ன வழிமுறைகள் மூலமாக. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த கார்டு உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் அந்த கார்டை தொலைச்சிடாதீங்க. தொலைச்சிட்டிங்க அப்படின்னா இன்னொரு டைம் வந்து உங்களுக்கு கார்டு கொடுக்க மாட்டேங்க. அடுத்த டைம் எப்போ ரினிவல் பண்ணுறீங்களோ ரினிவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டு கைக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு பர்பஸ்க்காக தான். அதாவது வரக்கூடிய காலங்களில் இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 மட்டும் சொல்கிறேன். ஸோ வந்ததுக்கப்புறம் நான் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கார்டு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நகர பேருந்து போக்குவரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கார்டை நீங்கள் பாஸ் மாதிரி காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது போக பொங்கல் பண்டிகை அது மாதிரி பார்த்திங்கன்னா தீபாவளி பண்டிகை இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய பட்சத்தில் ஸோ உங்களுக்கு மானிய விலையில் பார்த்தீங்க அப்படின்னா பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அரசாணையை வெளியிட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வரக்கூடிய காலங்களில் இதில் என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாமே பார்ப்போம். ஸோ இது எல்லாமே உங்களோட பர்ஸில் வச்சுக்கிற மாதிரி தான் இப்போ கொடுக்குறாங்க. ஸோ இது மழையிலேயே நனைஞ்சாலும் எந்த ஒரு இஷ்யூவும் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிந்தட்டிக் டைப்பில் ஆன கார்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களோட பர்ஸ்லேயே வச்சுக்கலாம், எங்கேனாலும் இதை எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ உங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்காது. புக்கு மாதிரி வச்சுட்டோ அல்லது பேப்பர் மாதிரி வச்சுட்டோ அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப ரிஸ்க்காகவே ஆயிரும். எடுத்துகிட்டு போகிற பக்கம் ஏதாவது தொலைச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சிக்னேச்சர் இருக்காது. உங்களோட சிக்னேச்சர் இருக்காது, தொழிலாளர் உதவி ஆணையர் அவரோட சிக்னேச்சரும் இருக்காது. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு செல்லுபடியாகும். உங்களுக்கு எப்போ கையில் கார்டு கிடைக்குதோ அதிலிருந்து அடுத்த ரினிவல் டேட் வரைக்கும் இந்த ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறது உங்களுக்கு வேலிடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக வந்து ரினிவல் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் வந்து ஸோ உங்களுக்கு புதிய ஸ்மார்ட் கார்டு வந்து கொரியரில் வரும். ஓகேங்களா? எல்லா மாவட்டத்துக்குமே இப்போ கொரியரில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் வந்ததுன்னா ஸோ கண்டிப்பாக இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க, நம்ம அதை வீடியோவும் மேக் பண்ணி போடுவோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நலவாரியம் சம்மந்தமான எந்த விதமான சேவைகளாக இருந்தாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுலேயே நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க, வாட்ஸ்அப் அல்லது கால் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம இந்த சேவையை உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். புதிதாக நலவாரியத்தில் இணையிறதா இருந்தாலும் சரி, தமிழகம் முழுவதுமே நம்ம இந்த சேவையை பண்ணி கொடுக்குறோம். அதுபோக பார்த்திங்கன்னா நலவாரியத்தில் நீங்கள் இருந்து ரினிவல் பண்ணாமல் விட்டுட்டேன், நான் புதுசாக ரினிவல் பண்ணணும் அப்படின்னாலும் ரினிவல் பண்ணுற சேவைகளும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கடுத்தது நலவாரியத்தில் கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா மேஜரான கரெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுபோக இந்த ஸ்மார்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உதவித்தொகைகள் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் திருமண உதவித்தொகை, ஸோ இந்த வீடு கட்டுறதுக்கு கட்டுமான தொழிலாளராக இருந்தால் 4 லட்ச ரூபாயில் வீடு கட்டிக்கலாம். ஸோ அதுக்கான எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன் மூலமாகவே உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை, ஸோ அது பென்ஷன் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த சேவைகள் எல்லாம் தேவை அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுபோக இந்த கியூஆர் கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க, ஸோ உங்களோட கூகுளில் வச்சு ஸ்கேன் பண்ணிங்க கூகுள் லென்ஸில் அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ பேஜ் ஓப்பன் ஆகுதுமே மெம்பர் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். மெம்பர் வெரிஃபிகேஷனில் உங்களோட நேம் இருக்கும், உங்களோட ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் இருக்கும். ஸோ இந்த நேமு ப்ளஸ் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் எல்லாமே கார்டில் இருக்கிறதா சென்ட் வெரிஃபிகேஷன் ஓடிபின்னு இருக்கும். அதை நான் கொடுத்துட்றேன். அதை கொடுத்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணி வெரிஃபை அண்ட் ப்ரொசீட்னு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் என்னென்னலாம் கிளைம் பண்ணுறீங்க எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் வந்துடும். நீங்கள் அதன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே மொபைல் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நலவாரியத்தில் ஸ்மார்ட் கார்டை நம்ம வாங்குறது, ஒருவேளை அது அப்ரூவ்டாக ரிஜெக்டாக அப்படின்னு எப்படி பார்க்குறது, என்னென்ன வகையான ஸ்மார்ட் கார்டு கலர் கார்டெல்லாம் கொடுக்குறாங்க, யாராருக்கெல்லாம் என்ன வகையான கலர் கார்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற காணொலி சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடின மக்கள் மக்களே.